ஏங்க நான் உங்களை ஒரு வருஷமா இந்த ரோட்ல தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாவா? நான் ஒரு வாட்டி கூட பார்த்தது இல்லையே. இல்ல, ஒளிஞ்சு நின்று தான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு தான் பேசணும்னு தைரியம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? நம்புற மாதிரி இல்லையே. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் தெரியும். அதான் உங்களுக்காக ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். பேரு பிரியா, வயசு 25, ஹைட்டு 168. இதுக்கெல்லாம் மேல ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ற ஒரு நல்ல பொண்ணு. பாருடா, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் ஃபாலோ பண்றீங்க? எல்லாமே தெரிஞ்சனால தான் ஃபாலோ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒருத்திக்கேற்ற ஒருத்தனா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பார்த்தீங்களா, எல்லாமே தெரிஞ்ச உங்களுக்கு இந்த ஒருத்திக்கான ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு தெரியாம போச்சே. ஏ சூப்பருங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் தானே அது? ஏங்க நீங்க இல்லைங்க அது. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அவர் பேர் தர்மதுரை. அவர் ஒரு டாக்டர். மாட்டு டாக்டரா? இல்லைங்க, காசு இல்லாம கஷ்டப்படுறா. இல்லைங்க, காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு. சார் நேற்று நைட்டு மாத்திரை சாப்பிட்டு நடக்க சொன்னீங்களே, சரியாகல சார். நேற்று மாத்திரை சாப்பிட்டு நடக்க சொன்னேன். ஓகே, இந்த மாத்திரையை நடந்துட்டே சாப்பிடுங்க, சரியா போயிடும். டாக்டர் சூப்பர் டாக்டர். டாக்டர் காசு இல்லை, நான் காசா ஒன்றும் வேணாம், நான் ஃப்ரீயாக தான் பார்க்குறேன். ஓகே? ஐயோ அப்படி இல்லை டாக்டர், இப்போ நடிகை காசு கொடுக்க இந்த பாரு, நடி சொன்னல, அதை அப்படியே வெளியே சொல்லக்கூடாது. வந்தியா வேலை பார்த்து போயிட்டே இருக்கணும். உனக்கு காசுலாம் இல்லை, ஃப்ரீ தான். நான் ஃப்ரீயாக தான் மருத்துவம் பார்ப்பேன். ஓகே, நிப்போ டாக்டர். டாக்டர் மறக்காம ஜிபே பண்ணுங்க. ஃப்ரீ தான் பார்ப்பேன் பேபி. நான் எப்பவுமே ஃப்ரீயாக தான் மெடிசன் பார்ப்பேன். ஆண்டிப்பட்டி அசம்படி ஆண்டிப்பட்டி கனவா தாத்து ஆள் தூக்க. இது சொன்னதுனால தாங்க நானே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏங்க இதெல்லாம் சொன்னா நான் செருப்புகள் தேடிப்பேங்க. நீங்க என்ன இம்ப்ரெஸ் ஆயிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு இது தாங்க பிடிக்கும். சரி ஓகே, தங்கச்சி ஏதாவது இருக்கா? அப்படி எல்லாம் இல்லையா? அக்கா யாரும் இல்ல. யாராவது இருந்தா சொல்லிட்டு போங்க. ஏங்க அடுத்ததான் அவன் சூஸ் பண்ண பொண்ணு பேரு தேஜு. கோடியில போற அளவுக்கு பெரிய பணக்கார பொண்ணு. அப்படியா? ஹலோ, how long I can wait under the sun? அந்த 6 பென்ஸ் எடுத்துட்டு வர வேண்டியதானே? அவ்வளோ வெயிட் பண்றது? சீக்கிரமா வா, சும்மா வெயிட் பண்ணி வச்சுக்கிட்டு. டிரைவர் லேட் பண்றாரா? ஆமாங்க, அவங்கள மாதிரியே நம்மள நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம அவங்கள மாதிரி இல்ல அப்படின்னு. நம்ம எவ்வளவு பெரிய ரிச் பீப்புள்ஸ். Exactly. Why don't you wait inside? யோசிக்காதீங்க, என்னோட வீடு தான். வீடு சின்னதா இருக்கு. ஓகே, நான் பேசிக்கா சின்ன வீடுக்கு போறதில்ல. ஆனா நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் வரேன். என்ன சொல்றீங்க? அப்பாடா, அவட்ட இப்படியே பேசி ஓகே வாங்கிட்டடா. சூப்பரா சைஸே கலக்குறடா. ஏங்க என்னங்க வாசல்ல ஆம்பளை செருப்பு நிறைய இருக்கு. வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் இன். வராம எப்படி? எப்போ எவ்வளோ பெரிய ஊடு. சீ, காம்பேக்ட் ஹவுஸை விட காம்பேக்டாக தான் இருக்கு. எங்கள் வீட்டு தோட்டக்காரன் கூட இதை விட பெரிய வீட்டில் இருப்பான். இட்ஸ் ஓகே, ஏசி இருக்கு, ஐ மேனேஜ் இட். ஓகே ஓகே, அண்ட் டு யூ வாண்ட் சம் வாட்டர்? சீ, தண்ணி போய் யாராவது குடிப்பாங்களா? மரக்காப்பி எடுத்துட்டு வாங்க. ஐயோ மாட்டிக்கிட்டேன். பிளாக் காஃபி? ஓ, பிளாக் காஃபி, ஐ லவ் இட். ஐ லைக் யூ டூ. ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போய் கொண்டு வந்துடுறேன். ஓகே, நான் அதுக்குள்ள ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். எப்பா, என்ன எதுவுமே சின்னதா இல்ல, எல்லாம் பெருசா இருக்கு. என்ன எடுக்குது? நத்திங். எப்பா, எவ்வளவு பெரிய ஊடு. சோஃபா வித்தா தண்டி இருக்கு. நம்ம வீட்டுல கவுத்து கட்டுல படுத்திருப்போம், இல்ல ஒரு கப் அடுத்து பார்ப்போம். ஃபேனு காத்து, ஏசி காத்து வாங்குவோம். பேண்டிங் கழட்டு போட்டு உட்காந்துக்கலாம், காத்தோட்டமா இருக்கும். பொம்பளை புள்ள இருக்கு. என்ன தேஜு, நீ ரொம்ப மொக்கையா இருக்கா? ஏங்க தேஜு இல்லையா? சுந்தர், நான் தான் தேஜு. ஓ தேஜு, எனக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். தேங்க்யூ நண்பா. இங்க பாரு டார்லிங், ஒரு முக்கியமான விஷயமா மீட்டிங் அர்ஜென்ட்டா வெளியே போறேன். லஞ்ச் அங்கேயே முடிச்சிருவேன். நைட்டு வர லேட் ஆகும். ஓகேவா? ஆமா, பிளாக் காஃபி யாருக்கு? அவருக்கு. ஓ அவருக்கா?
ஹாய் பிரதர். யார் இவரு? ஓ இவரா? சாப்பிடும்போது இப்படிலாம் பண்ணி நல்ல பழக்கம் நண்பா. அவள் தான். ஓகேவா? ஓகே தேஜு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏங்க அவர் யாரு? நீங்க மேரிடா? சிச்சி, அவரு யுஎஸ் கம்பெனியோட சிஇஓ. ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்காரு. ஓட்டு போட்டாரா? கூடிய சீக்கிரம் போட்டுருவாரு. அது ஜஸ்ட் ஃபிளிங் தான், மத்தபடி நான் சிங்கிள் தான். சரிங்க, என் டிரைவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபோன் தான் பண்றாரு, ஆனால் ஃபோன் வரல. நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன். அண்ணா, நான் இன்னைக்கு லஞ்ச் ஃப்ரெண்டோட வெளியே சாப்பிட்டேண்ணா. நான் இன்னைக்கு வரதுக்கு நைட் ரொம்ப லேட் ஆகும். ஓகேண்ணா. ஏங்க உங்க ஃப்ரெண்டு யூஎஸ் கம்பெனியில் சிஓவா இருக்காரா? இல்லையே, ஏன்? அப்பாடா. இல்ல, உங்களுக்கு தான் பசங்களே பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியும்ல. அது நேத்தி வரைக்கும் தான். அப்ப இன்னைக்கு நான் லஞ்சுக்கு ஏர்வாய்ஸோட எம்டி சஞ்சய் ராமசாமியோட போயிருந்தேன். சஞ்சய் ராமசாமியா? ராமசாமி அவரை நாளைக்கு எங்க அண்ணனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க நான் உங்களை தாங்க ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? தெரியவே இல்லையே. நான் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேங்க. ஓ, ஏய் என்ன பண்ற? வாட்டர் மெலன் ஏன் ரெட்டா இருக்கு கேக்குறியா? எங்க பாரு, விவசாயத்துக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். தர்பூசி கலரே அதானே நம்ம சாப்பிடுவோம். தர்பூசி இப்போ இவதான் இருக்க வாய் கொடுத்துருக்கா. சுடர்மணி ஜட்டி விளம்பரம் இருக்கு, பண்றியா? சுடர்மணி ஜட்டி பண்றேன். ஓகே. ஜி, எனக்கு அந்த சஞ்சய் ராமசாமி கூட தெரியும் நினைக்கிறேன். யோ, என்ன எது சொன்னாலும் எனக்கு தெரியும் சொல்ற? உனக்கு தெரியாத ஏதாச்சும் ஒன்று சொல்லு பாப்போம். ஜி, என் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க வர போறாங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஒருத்தரை கூப்பிட 3 பேரா? என்ன ஒருத்தனை கூப்பிட என் நண்பா ஒருத்தன் வருவான். ஜி, ஏதோ வண்டி சவுண்ட் கேட்கல உங்களுக்கு? ஆமாப்பா, 3 வண்டி சவுண்டு கேக்குது. எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. பிரியா, தேஜு, ஜோதி. என்ன ஆச்சு? தேஜு? ஐயோ, இவனா? அவனு வரவனா சொல்லுமே. ஹே கார்த்திக், நீங்க இங்க? ஹாய் பிரியா. ஹே கார்த்திக், உனக்கு இவங்கள தெரியுமா? தெரியும் ஜோதி. ஜோதியா? கார்த்திக், நான் தான் ஜோதி. தேஜு. கார்த்திக், நீ என்ன மட்டும் தான் ஃபாலோ பண்றேன்னு சொன்ன? என்ன சாக்கா வரீங்க? அதான் உங்களுக்கு ஆள் இருக்குல்ல. நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். ஹே சுந்தர். ஹே சஞ்சய். என்னது சுந்தரா? எங்க ரஞ்சித் இருக்காரா? அவன் இருக்கிறது இருக்கட்டுங்க, உங்க தங்கச்சி கூப்பிடுறாங்கல்ல, பேசுங்க. ஐயோ, நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்லைங்க. நான் என் ஃப்ரெண்ட் ரஞ்சித்தை கூப்பிட வந்தேங்க. ஏங்க, அப்ப நான் வேணா உங்களுக்கு ஒரு சுந்தராவும், உங்களுக்கு ஒரு தர்மாவாவும், உங்களுக்கு ஒரு சஞ்சயாவும் இருக்கட்டுமா? ஹே, ஐயோ பாவம், என்ன மெதுவா தள்ளி விட்டீங்க? நீ ஓட்டு போட தானே வந்திருக்க. ஓட்டு போட்டியா இல்லையா? நேத்து தாங்க பக்கத்து வீட்டுல ஓட்டு பிரிச்சு போட்டேன். ஏய், ஒழுங்கா சொல்லு. ஹே தர்மா, நீங்க டாக்டர் தானே? இலவசமா மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்க? என்னது, நான் டாக்டரா? பாக்கத்து நான் கம்பவுண்டர் மாதிரி கூட இல்ல, என்ன போய் டாக்டர்ன்றீங்க? நான் என் ஃப்ரெண்டை தாங்க கூட்டு போனேன். நீங்க நினைக்கிறாங்க நான் இல்லைங்க. சஞ்சய், என்ன சஞ்சய், என்ன இதெல்லாம்? கரெக்டா கேட்டீங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியல. வந்து பாத்தீங்கன்னா நீங்க தர்மா தானே, நீங்க சுந்தர் தானே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்களா சப்போர்ட் பண்ண வந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். அப்ப நம்ம வாட்டர்மெலன் சாப்பிட்டதெல்லாம் போய்யா? என்ன சஞ்சய் இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? ஐயோ, நான் எங்க கூட வாட்டர்மெலன் சாப்பிட போறேன்? நீ யாருனே தெரியாதுங்க. ஏய், நீ சுந்தர் தான், நீ போய் சொல்ற. ஏங்க? தர்மா தான், எனக்கு தெரியும். நீ சஞ்சய் தான், எனக்கு தெரியும். நீ சுந்தர் தான். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி சுந்தர் நான் இல்லைங்க. இங்க இருக்கிற லண்டன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது.
அந்த தர்மாவும் நான் கிடையாதுங்க. நான் டாக்டர் கூட இல்லைங்க. கம்பவுண்டர் வேலைக்கு போனா கூட ஒரு வேலையும் கொடுக்க மாட்டாங்க. என்ன போய் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க என்ன சொன்னீங்க? நான் வாட்டர்மெலன் சாப்பிட்றவனா? ஏதோ ஓனர் சொன்னீங்களே, எது ஏர்வேஸ் ஓனரா? என் போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி 4 மாசம் ஆகுதுங்க. என்ன போய் அப்படி நினைப்பீங்களா? ஏங்க நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் அவ இல்லைங்க. ஏங்க நான் அவ இல்லைங்க. எங்கிட்டேன்டா சொல்ற? நீ அவன்தான். நீ அவன்தான். நீ உங்க எல்லாருக்கும் கிச்சான்னா அடிமை வேலை பார்க்குற இழிச்சவாயன். அந்த 3 பொண்ணுங்களும் காலேஜ் டைம்ல என்னோட கிரஸ்டா. நீங்க பிக்கப் பண்ணுவீங்க, நாங்க பாத்துக்கிட்டு போகணுமா? வச்சேன் பாரு ஆப்பு, மிச்சரு முறுக்கா சாவுகடா. இந்த கிச்சான் கிளம்பிட்டோம்.